வணக்கம். பல்லவரேஷ் வந்து சங்கர் பேசுகிறேன். நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக பையருக்கு மெயில் அனுப்ப வேண்டி வரும். நிறைய பேருக்கு மெயில் அனுப்பணும்னாலே ஒருவித பயம் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாம் மெயிலை கரெக்டாக அனுப்புவோமா, அதில் கிராமர் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிடுவோமோ, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது வந்துடுவோமோ, கண்டென்ட்டை கரெக்டாக அனுப்புவோமோ, இல்லை நாம் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அதை பையர் படித்து பார்த்துட்டு நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரோ, இப்படி பலவித குழப்பங்கள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்போர்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வரப்பிரசாதம்ங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் பையரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கரண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாவை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மெயில் அனுப்புறதுக்கும் ஒரு ஏஐ டூல் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஏற்கனவே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி சென்னை தீநகரில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளப்னு ஒன்று இருக்குங்க. எங்கே தெரியுங்களா? நம்ம தீநகர் உஸ்மான் ரோட்டில் வேக்கன் கோர் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி அங்கே லைவாக எக்ஸ்போர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க மேலே தர நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. காலைல 9:00 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த கிளாஸ்க்கு வரத்தா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ண சிலர் எனக்கு கால் பண்ணி, சார் இந்தியா பாகிஸ்தான் வாருங்கிறாங்க, எனக்கு சென்னைக்கு வரது பயமாக இருக்குது சார், நான் அடுத்த கிளாஸுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க. அதாவது என்னென்னா, தினம் நம்ம கவர்மெண்ட் எல்லையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, டிவிலையும் காமிக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஹரியானாவில், பஞ்சாபில், அப்புறம் குஜராத்தில் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அதனால பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் பிளாக் அவுட்னா என்ன, நைட்டில் மின்தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக குஜராத்தில் இருக்கும் முந்த்ரா மற்றும் காண்ட்லா போர்ட்டையும் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸே ஒன்று சென்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம், அப்படி இல்லை கொச்சினுக்கு போகணும், இல்லை தூத்துக்குடி போகணும். அவங்களே அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தயங்குறோம். நான் எக்ஸ்போர்ட் கிளாஸுக்கு வரணுன்றதுக்காக சொல்லிங்க. பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலீங்களே, அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணலைங்களா? சென்னையில் 7 லட்சம் மக்கள் இருக்காங்க, ரொம்ப சேஃபாக இருக்காங்க. சென்னை மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், சவுத் இந்தியா சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்குது. சரி, எக்ஸ்போர்ட் கிளாஸை விடுங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டீங்க, உடனே சென்னைக்கு போய் ஷிப்மெண்ட் பண்ணணும் ஒரு கட்டாயம் அப்படின்னு நீங்கள் சென்னைக்கு வரவே மாட்டீங்களா? சென்னை போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு, சென்னையிலேருந்து ஷிப்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம கவர்மெண்ட் தர நியூஸை மட்டும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்ட யூடியூப் சேனல் பார்த்துட்டு பீதி அடைய வேணாம். ஏன்னா அதில் எது உண்மை, எது மிகைப்படுத்தப்பட்ட உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இதுதாங்க அந்த வெப்சைட்டு. உள்ளே போகிறேன், ஹைப்பர் ரைட்னு பேருங்க. இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நாம் பே பண்ணி வாங்க தேவையில்லைங்க, ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ஆஸ்க் ஹைப்பர் ரைட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ரீரைட் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்டருங்க. என்னோட பையருக்கு ஒரு ப்ரொபோசல் மெயில் எழுத போகிறேங்க. என் மைண்டில் தோன்ற வார்த்தைகளை கோர்த்து ஒரு மெயில் எழுதுகிறேன். இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது எழுதிடுறேங்க. இதைத்தான் ஏஐ டூல் நமக்கு இனோவேட்டிவாக மாற்றி கொடுக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். வழக்கமாக நம்ம ஒரு பையருக்கு மெயில் அனுப்பும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுது அதை டீட்டெயில் அனுப்புவோம். இப்போ நான் ஒரு ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போது என் கம்பெனியை பற்றி ஒரு 4 வார்த்தை எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் என்னென்ன ஐட்டங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயிலாக அதை எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான கம்பெனி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என் மைண்டில் தோன்றதெல்லாம் அப்படி எழுதிட்டே வரேங்க. இந்த வெப்சைட்டில் இது மாதிரி இனோவேட்டிவான மெயில் மட்டும் எழுதுறதுக்கு யூஸ் ஆகலைங்க, நிறைய பயன் இருக்குங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இதில் ஒரு டாக்குமெண்ட்டே நீங்கள் நல்லா க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்லாம் உள்ளே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெயிலில் அனுப்புறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே இதோட பயன் புரியும்.
அதாவது ஏஐ டூலை யூஸ் பண்ண அது எவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது பின்னாடி தாங்க நமக்கு புரியும். கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி வந்த நாள்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் அதில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். ஃப்ரெண்டு கூட வந்து கேட்டோம்னாக்கா நிறைய விஷயம் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏஐ எதுவுமே தெரியாது சொல்லாது இல்லைங்களா? ஓகேங்க, சும்மா அப்படியே டம்மியாக எழுதி முடித்தேன். இப்போ எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா எங்கேஜிங்கான ஒரு மெயிலாக இது மாற்றி கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பக்க ப்ரொஃபஷனலாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சரி, உங்கள் டைமை ரொம்ப சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் பொறுமையை சோதிக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பை யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு வீடியோக்கள் தானே. நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு என்ன வீடியோவோ அந்த வீடியோக்களை மட்டும் பார்த்தோம்னா நம்ம மேலே வருவோங்க. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் யூடியூப் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஒரு வழியாக என் மைண்டில் தோணுதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேங்க. சப்மிட் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மோர் எங்கேஜிங்காக இந்த மெயிலை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா என்ன மாதிரி இங்கிலீஷில் வந்திருக்கு பாருங்க. ஐஃபையான இங்கிலீஷில் செமல்ல படிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் இமெயிலை ரொம்பவும் எங்கேஜிங்காகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் உங்கள் பையனுக்கு அனுப்பலாம். இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குங்க. இந்த வெப்சைட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, எக்ஸ்போர்ட் கிளாஸ் ரொம்ப தைரியமாக வாங்க, ஒன்றும் ஆகிடாது. மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சண்டே வந்து நேரில் வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.